பெருந்துறை எம்எல்ஏக்கு 60 கோடி ரூபாய் கடன் இருக்கு. பெருந்துறை ஜெயக்குமார் சொல்றீங்க? ஜெயக்குமாருக்கு. இந்த லீமா ரோஸ் என்பவரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப அவர் மூலமாக தேவையான பண வசதிகள் செய்து கொடுத்து தேர்தலுக்கு முன்பாகவே திட்டமிட்டு ஒருவேளை தாவேகா பெரும்பான்மை பெறாவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற வீக்னஸ், பணம் கொடுத்தா அவர் புன்னகையோடு ஏற்றுக்கொள்வார். 50 கோடி செலவு பண்ணமா 500 கோடி எடுக்கணும். தாவேகாவுக்கே மெஜாரிட்டி இருக்கு, அதனால எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதனால இது நடந்திருப்பது என்பது குதிரை பேரம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. பண வரவு செலவுகள் நிறைய நடந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் தான் இருக்காங்க. அதிமுக நடக்கக்கூடிய அடுத்தடுத்த எதிர்பாராத திருப்பங்கள் குறித்து தான் இந்த நேர்காணல்ல நம்ம விவாதிக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் புண்ணியமூர்த்தி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், குளிர்ச்சியா. அதிமுகவுல என்ன நடக்குது? ஒரு வேலுமணி ஆதரவாளர்கள் ஒரு 3 பேர் வந்து இப்ப டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு, அதற்கடுத்து அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா அவர்களும் வந்து இப்ப இணைஞ்சிருக்காரு அதிமுகவுல. என்னதான் நடக்குது அதிமுகவுல? என்ன பிளான் வச்சிருக்காங்க? எனக்கு கிடைத்த தகவல் படி இது சில நாட்களுக்கு முன்பே சொன்னாங்க. அதாவது ஒரு 15 பேர் வரை தாவேகாவினுடைய பிடியில் இருக்கிறாங்க. படிப்படியாக அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்து இடைத்தேர்தலை சந்தித்து அவர்களை வெற்றி பெற வைத்து தாவேகா தனி மெஜாரிட்டி பெற்றதற்கு பிறகு சீருகிற சிறுத்தை மற்ற கட்சிகள் ஏதேனும் ஆதரவை விலக்கி கொண்டாலும் கூட தாங்கள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தங்களை தாவேகா தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது அரசியல் நெறிப்படி இருக்குதா, அரசியல் அறத்தின்படி இருக்குதா, இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லாம பல வழிகளிலும் அவர்கள் ஆட்சியை தக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. 15 எம்எல்ஏக்கள் வரையும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 15 எம்எல்ஏக்களும் வந்து வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களா, இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு எம்எல்ஏக்களும் இந்த 15 எம்எல்ஏக்கள்ல அடங்கியிருக்காங்களா? அதாவது அப் டு 15. நான் வந்து உறுதியான எண்ணிக்கையாக சொல்லல, அவங்க டார்கெட் அப் டு 15. ஒரு 15 பேர் வரை அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலையும் அவர்களை தாவேகாவுக்கு கொண்டு வந்து தங்களை 124-5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை நிலைநிறுத்தி விட வேண்டும் என்கிற முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான். ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர்லாம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இந்த கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறாங்க. அதிமுக திமுக கூட்டணியில ஒரு ஆட்சி அமைய இருந்துச்சு, அது வந்து மக்கள் முடிவுக்கு எதிரான ஒரு ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க வந்து தாவேகாவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்படியான சூழல்ல இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களும் தாவேகாவை ஆதரிச்சிருக்காங்க. இருந்த போதும் தாவேகாவுக்கு ஏன் இதுல வந்து ஒரு பயம் இருக்கு, இல்ல வந்து தாவேகா ஏன் இந்த முயற்சியில இறங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கும் திருமாவளவன் அவர்களோ கம்யூனிஸ்டுகளோ, குறைந்தபட்சம் கம்யூனிஸ்டுகளும் முஸ்லிம் லீக் இவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மீதும் மரியாதை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை கால சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது அவர்களது ஆதரவை விலக்கி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். அடுத்து காங்கிரஸ் கட்சியினரும் கூட, உதாரணத்துக்கு விஜய் ஒருவேளை பாஜகவோடு அனுசரித்து செல்கிறார் என்றால் காங்கிரஸ் ஆதரவை விலக்கி கொள்வார்கள். சார் இதெல்லாம் ஹைப்போதட்டிக்கலா இருக்கே சார். காங்கிரஸ் தான் முதல் ஆளா போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே வந்து அவங்க கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. அப்படியான சூழல்ல காங்கிரஸ் வந்து ஆதரவை விலக்கி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இது மாதிரியெல்லாம் வந்து தாவேகா செய்வாங்க அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது they are keeping all options open அப்படி எடுத்துக்கலாம். அதனால அவர்களோட நோக்கம் என்பது ஒரு 120க்கு இருந்து 125 எம்எல்ஏக்களை ஏதேனும் ஒரு வழியில் தாவேகாவுக்குள் பெற்று அவர்களே மெஜாரிட்டி என்கிற அளவில் இந்த ஆட்சியை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான்.
இதுதான் அவர்களது நோக்கம். அது என்ன வேணாலும் காரணங்கள், காரியங்கள், ஏன் அது இல்லாம அதெல்லாம் நம்முடைய அரசியல் பார்வைகள். அது அவர்கள் இதை நோக்கித்தான் பயணிக்கிறாங்க. இல்ல, அதிமுகவில் திரு எஸ்பி வேலுமணி தலைமையிலான குழுவினர் தாவேகாவை ஆதரிக்கும் போது அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு. ஸோ முக்கிய முகங்கள் அமைச்சர் பதவிக்காக தாவேகாவை ஆதரிக்க தயாராயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்தது. இப்போ தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படியான முக்கிய முகங்களா தெரியல. ஸோ இதன் பின்னணியில என்ன நடந்துச்சு, எதன் அடிப்படையில இவங்க ஒரு மாசம் கூட ஆகல எம்எல்ஏ ஆகி, எதன் அடிப்படையில என்ன காரணத்துக்காக என்ன பின்னணியில இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்காங்க? இப்ப 25 எம்எல்ஏக்கள் வேலுமணி பின்னாடி வந்தாங்க. அதுல ஒரு 5 பேர் திருப்ப எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டாங்க. ஒரு 4-5 பேர் முன்னாள் அமைச்சர்கள் குற்ற வழக்குகள்ல இருக்கிறாங்க. இந்த 2ஐயும் தவிர்த்துட்டு மீதம் இருக்கிற 15 பேரை அவங்க டார்கெட் பண்றாங்க. ஒன்று. அடுத்து இவர்களுக்கு அந்த அமைச்சர் பதவி என்கிற பொறுப்புகள் வாய்ப்பு இல்லை. ஆனா பல எம்எல்ஏக்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெருந்தர் எம்எல்ஏக்கு 60 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஜெயக்குமார் சொல்றீங்க? ஜெயக்குமாருக்கு அவர் 2021 தேர்தலுக்கு வாங்கின கடனுக்கே வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்தில் அவரால் வட்டியும் கட்ட முடியல. அடுத்து 2026 தேர்தலுக்கும் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுக்கு பொருளாதார உதவிகள் செய்யல. அப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம், எதேதோ எப்படியாவது அதை சரி செய்து விடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது நடக்கல. அப்ப எடப்பாடி பழனிசாமி தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறு, இந்த லீமா ரோஸ் என்பவரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப அவர் மூலமாக தேவையான பண வசதிகள் செய்து கொடுத்து அவரது மருமகன் அமைச்சர் மூலமாக அவர்கள் தாவேகாவுக்கு இழுக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா இதை ஒரு படி மேல போய் நம்ம பார்க்கணும். தேர்தலுக்கு முன்பாகவே திட்டமிட்டு ஒருவேளை தாவேகா பெரும்பான்மை பெறாவிட்டால் தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காகவே லீமா ரோஸ் திட்டமிட்டு அதிமுகவில் புகுத்தப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற வீக்னஸ், பணம் கொடுத்தா அவர் புன்னகையோடு ஏற்றுக்கொள்வார். அப்ப ரோஸையும் புன்னகையோடு அவர் ஏற்றுக்கொண்டார், அவருக்கு சீட்டு கொடுத்தார். அவர் எடப்பாடி பழனிசாமி நினைத்தது அவர் தலைமையில் ஆட்சி தனிப்பெரும்பான்மையோட வந்துரும், ஏதேனும் குறைவாக இருந்தால் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு இவர்கள் பணபலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைச்சு என்ன செய்தார்னு தெரியல, அவர்களுக்கும் சீட்டு கொடுத்துட்டார். அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, வியாபாரிகள், அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும், அவங்களுக்கு தொடர்ந்து பணத்தை போட்டு பணம் எடுக்கணும். 50 கோடி செலவு பண்ணோமா 500 கோடி எடுக்கணும், 500 கோடி செலவு பண்ணோமா 50,000 கோடி எடுக்கணும் என்கிற அளவுல இன்றைக்கு இந்த அரசியல் பேரத்தை, தமிழகத்துல குதிரை பேரத்தை முதலாக அவர்கள் துவக்கி இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இது குதிரை பேர அரசியல் கிடையாது, ஏற்கனவே டிடிவி தினகரன் தலைமையிலான ஒரு குழுவினர் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க, ஓபிஎஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு, அப்பெல்லாம் யாருமே இது குதிரை பேர அரசியல்னு சொல்லலையே, இப்ப மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தினகரன் அணியில இருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பிளவு வந்த பொழுது ஜெயலலிதா அம்மா இறந்துடுறாங்க, அதிமுகல ஒரு புது தலைமை வருது, உட்கட்சியில பிரச்சனைகள் வருது. அப்ப உட்கட்சிக்குள்ள ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறாங்க, யாருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வது என்று. அதே போல திரு ஓபிஎஸ் அவர்கள் 5 ஆண்டு காலம் அதிமுகவில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்படல. வேற வழி இல்லாம தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 வாரங்கள் தான் ஆகுது. அதாவது எல்லோரும் வாக்களித்த மக்களுக்கு இன்னும் அந்த மை, வாக்களிப்பதற்காக வைத்த அந்த மை இன்னும் அழியல. அப்படி இருக்கிற காலத்துல உடனடியாக அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேற கட்சியில இணைந்து அதுல திரும்ப சீட்டு கொடுக்கப்பட்டு வெற்றி பெற்று, இதெல்லாம் ரொம்ப ஃபார் ஃபெச்சிங்.
ஒருவேளை ஆதவ அர்ஜுனா சொல்ற மாதிரி இதெல்லாம் தவறு இல்லாம இருக்கலாம். எப்பன்னா ஆளுகிற கட்சிக்கு ஒரு மெஜாரிட்டி ஆன் தேர் ஓன், தாவேக்காவுக்கே மெஜாரிட்டி இருக்கு, அதனால எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்கிற நிலையில் இது நடந்திருந்தால் கூட நம்ம சந்தேகப்படுறதுக்கோ இதை ஒரு குதிரை பேரம்னா சொல்ல முடியாது. அதனால இது நடந்திருப்பது என்பது குதிரை பேரம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. பண வரவு செலவுகள் நிறைய நடந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம், சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்றவர்களை எல்லாம் இதுல விசாரணைக்கு அனுப்பி என்ன நடந்தது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வாக்களித்த ஒரு 5 கோடி மக்களுக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம் இது. அதனால இந்த துரோகத்துக்கு நிச்சயமாக இது விசாரித்து இந்த பின்னணியில் உள்ளவர்கள் தண்டிக்கப்படணும். தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல வந்து என்ன நடவடிக்கை எடுப்பார் சபாநாயகர்? அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். சபாநாயகருடைய எல்லைகள் என்பது சுருக்கப்பட்டது. ராஜினாமா கடிதம் யாரேனும் கொடுத்தால் பெற்றுக்கொண்டு ராஜினாமா செய்ததாக அறிவிப்பார். யாரேனும் பதவி ஏற்றால் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டமன்றத்துல அந்த ப்ரொசீடிங்ஸை நடத்துவாரு. உட்கட்சி பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் அவருக்கு இல்ல. ரெண்டாவது, ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இல்ல. ஆனா வந்து கொறடா நியமனத்துல இன்னும் முடிவெடுக்கல சபாநாயகர் அவர்கள். அதற்கான கால அவகாசம் எனக்கு இருக்கு, நான் வந்து முடிவெடுப்பேன். எனக்கு அதுக்கு யாரும் கால நிர்ணயம் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கார்ல. அதாவது தன் கட்சியை ஒற்றுமையாக வலிமையாக வைத்திருந்தால் இந்த நிலை ஏன் வருகிறது என்று பார்க்கணும். இதுல யார் தவறு செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து, அதாவது தமிழ்நாட்டில் நீங்க அடுத்த விகடன் நிகழ்ச்சியில ஏதேனும் அவார்டு கொடுத்தீங்கன்னா நிறைய பேருடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாக்கியவர் என்கிற அந்த அவார்டை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவரால் அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதே போல இந்த வேலுமணி அணியெல்லாம் இணைக்கிற இந்த பேச்சுவார்த்தை நடத்துற போது ஒரு லிஸ்ட் போட்டாங்களாம். நமது அம்மால அறிவிக்கப்பட்டவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேல முக்கிய பொறுப்பாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். அதனால எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுக என்கிற இந்த கட்சிக்கு ஒரு தகுதியற்ற தலைவராக இருக்கிறார் என்பதுதான் இதற்கு உண்டான அடிப்படை காரணம். அந்த நீக்கத்துல நீங்களும் அடக்கம்? ஆமா, நானும் அடக்கம். நான் தான், அதாவது என்னுடைய கைராசி ரொம்ப நல்ல ராசின்னு நினைக்கிறேன். என்னதுலதான் துவக்குச்சு இந்த உட்கட்சி போராட்டம், துவக்கப்பட்டதே என்னுடைய இதுலதான். எடப்பாடி பழனிசாமி இதை சரிவர வழி நடத்தி இருந்தால் இவ்வளவு அவலங்களுக்கு அதிமுக ஆளாயிருக்காது. இப்ப இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால இணையறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து வேலுமணி அவர்களுடைய அனுமதியின் பேர்ல தான் இதெல்லாம் நடக்குதா, இல்ல அவரை மீறி நடக்குதா இந்த விஷயங்கள்லாம்? இது முக்கியமான கேள்வியா இருக்கு. நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியனை எல்லாம் முன்னால அனுப்பி அங்க சேர்த்துட்டு கடைசியில இவரும் போய் சேர்ந்துகிட்டாரு இல்லையா? அது போல நடக்குமான்னு கேட்கிறீங்க. நிச்சயமா அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோடு அவர்கள் இல்ல, நீங்க உட்கட்சி விவகாரங்களை அறிந்தவரை நான் கேட்கிறேன். திரு வேலுமணி, சி.வி. சண்முகம் அவருடைய அனுமதியின் பேர்ல தான் இதெல்லாம் நடக்குதா, இல்ல அவர்களை மீறி நடக்குதான்னு கேட்கிறேன். இல்ல, இன்றைய தேதிக்கு அதை நம்ம சரிவர சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்து நேற்று மதியம் வரை, நேற்று காலை வரை திரும்ப எல்லோரும் அதிமுகவில் இணைந்து பயணிப்பது, பறித்த பதவிகளை மீண்டும் கொடுத்து விடுவது என்கிற அளவுல நடந்த பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமி இசைந்து வரவில்லை. அப்படி அவர் வராத காரணத்தினாலதான் இது போன்ற முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு தூண்டுதலாக அது அமைந்திருக்குது. இப்படி நெருக்கடியான சூழலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வரல அப்படின்ற ஒரு புகாரை நீங்க சொல்றீங்க. ஆமா, அவர் எந்த சூழ்நிலையிலையும் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. தான் காப்பாற்றப்பட வேண்டும், தன் பதவி காப்பாற்றப்பட வேண்டும், தன் பொருளாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும், தன் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை தாண்டி
சிந்திக்கிற மனநிலையில் அவர் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரம் வந்து வலுவாகுது. 5 எம்எல்ஏக்கள் வந்து மன்னிப்பு கோரி அவர் பக்கம் போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வலிமை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து அடுத்த கட்டம் என்ன பண்றது அப்படின்ற தெரியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. மீண்டும் கட்சியில வந்து பொறுப்புகள் வழங்கப்படுமா, வழங்கப்படாதா, மேற்கொண்டு அவர்கள் மீது கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, இப்படி எதுவுமே தெரியாத சூழல்ல நாம என்ன பண்றது அப்படின்ற ஒரு நிர்கதியான சூழல்ல தாவேகாவுக்கு போறாங்களா இவங்க? அப்படி எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பொருளாதார சூழ்நிலைகள் ஒரு காரணம் என்றாலும் கூட அந்த நிர்கதியான சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா டிஸ்குவாலிபிகேஷன் வரும். எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லாதவர். அப்ப அதனால நிற்கதியாக நிற்கிற பொழுது கையில் கிடைத்ததை பயன்படுத்தி கொள்வோம். தாவேகாவுக்கு ஒரு சிம்பத்தி இருக்கும். இவர்கள் நம்மை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள், இவர்கள் நம்மை ஆதரித்து வாக்களித்த காரணத்தினால் தங்கள் பதவியை இழக்கிறார்கள், நாம் கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு வந்து தாவேகாவில் வந்து வாய்ப்பு கொடுக்கறது வேற. ஆனா இவர்களே வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால இணையறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சற்று அனுசரித்து போயிருந்தால் கூட அவர்கள் இணைந்து பயணிக்க தயாராக இருந்தாங்க. நீங்க இத ஒரு விஷயமா நம்ம பார்க்க கூடாது. தினகரனோடு சென்ற ஒரு 18 எம்எல்ஏக்கள், ஓபிஎஸோடு சென்றவர்கள், இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அரக்க குணம் கொண்டவராக, ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லாதவராக, ஒரு தலைவருக்கான ஒரு மாண்பும் பண்பும் இல்லாதவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற காரணத்தினால அதிமுக தன்னுடைய வலிமையை சிதறடித்துக் கொண்டிருக்குது. இன்றைக்கு அதிமுக என்பது தாவேகாவுல ஒரு பிரிவும் திமுகவுல ஒரு பிரிவும் செல்லுகிற நேரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி நாம் எப்படி அதிமுகவை வலிமைப்படுத்தி மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டலில் ஏற்றுவது, அதற்கு ஒருவேளை அவருடைய தலைமை தடையாக இருந்தால் கூட அதை விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதையெல்லாம் அவர் சிந்திப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அமைச்சர் ஆதவர்ஜனா என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா மற்றும் ஒரு அதிமுக அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. அதாவது நேத்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுவது வருத்தமா இருக்குது. அவர் 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. புதிய அதிமுக தாவேகா என்று சொல்லியிருக்காரு. அதிமுக காரர்களும் சேர்ந்து வாக்களித்து தான் தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு என்று சொல்லி இருக்கிறாரு. அதிமுகவை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். நான் இது என் சமூக வலைதளத்திலேயே போட்டிருக்கேன். இவர் பார்த்த அதிமுக எடப்பாடியினுடைய திமுக, ஒரிஜினல் அதிமுக இல்ல. இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி என்கிற தகுதியற்ற தலைமையை நினைத்து மனம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் தலைமையிலிருந்து எப்படி அதிமுக கட்சியை மீட்டு எடுத்து பலம் பெருக்குவது என்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அதிமுக குறைத்து மதிப்பிட முடியாது. அதனுடைய பலம் அதிகம், மக்கள் நன்மதிப்பு அதிகம், தொண்டர்களது விசுவாசம் அதிகம். நிச்சயமா பலம் கொண்டு எழும். ஆனால் அதற்கு ஒரு தலைமை மாற்றம் தேவை என்றுதான் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நினைக்கிறாங்க. இதை நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. இப்போது இருக்கக்கூடியது ஒரிஜினல் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒரிஜினல் அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல்ல பல பேர் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வந்து சேர்றதை பார்க்க முடியுது. இப்போ ஒரிஜினல் அதிமுக என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்ட்ராங்கா தன்னுடைய முடிவுல இருக்காரு. என்ன நடக்கும் அடுத்து? இல்ல, நீங்க இப்படி பாருங்க. நிச்சயமா அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மாற்றப்படுறங்க. இதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேற யாருக்குமே இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இவர் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்கிற நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த மாற்றம் நிகழணும். மிக விரைவில் அது நிகழும். இந்த ஆண்டு இறுதிக்குள் அது நிகழும் என்பது என் போன்றவர்களது எதிர்பார்ப்பு. அப்படி நிகழுகிற பொழுது வலிமையான ஒரு கட்ட அமைப்பு அதிமுகவுக்கு உருவாக்கப்படும். அந்த சூழ்நிலைகள்ல தாவேகாவும்
தன்னுடைய, அதாவது இப்ப இந்த 2-3 நாட்கள்ல பாருங்களேன், அவர்கள் விவசாய கடனை ரத்து செய்தாங்க. சொன்னது என்ன, செய்தது என்ன? அதுல விவசாயிகள் மத்தியில ஒரு கடுமையான அதிருப்தி. அதே போல அந்த பவர் 200 யூனிட், அதுல அதிருப்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக சட்டம் ஒழுங்கில் திமுக ஆட்சி காலத்துக்கும் தாவேக ஆட்சி காலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மதுக்கடைகள் மூடப்படும்னு சொன்னாங்க, இன்று வரை அது முழுமையாக நிறைவேற்றப்படல. அப்ப இல்ல 717 கடைகள் மூடி இருக்காங்கல்ல, 717 கடைகள் மூடி இருக்காங்க. இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கும் போது அவங்க சொல்றது நாங்க இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு ஜியோ போட்டா நாளைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு கடையில் இருக்கிற பாட்டிலையும் ஆட்களையும் வேற கடைக்கு, ஸ்டாக் கம்மியா இருக்கிற இடத்துல ஆட்கள் தேவை இருக்கிற கடைக்கு மாத்தி விடுற வேலை அட் மேக்ஸ் 1 day ஆர் 1 week. இதுக்கு ஒரு பெரிய காலதாமதம் இதுக்கு ஆகாது. இன்னும் சொல்ல போனா, நான் கூட இப்போ இன்னொரு பதிவு கூட என்னுடைய சமூக வலைதளத்துல போட்டிருப்பேன். திமுக ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் குறைந்தது 40,000-50,000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய மதுவிலக்கிலிருந்து, அந்த ஆயத்தீர்வை துறையிலிருந்து வர வேண்டிய பணம் டாஸ்மாக் இருந்து இவர்களுக்கு போயிருக்கு. இத பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொல்லி இருக்காரு. அதை முறைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணும்னு என் சமூக வலைதளத்துல நான் போட்டிருக்கேன். அதையெல்லாம் செய்தாலே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு 50,000 கோடி அடிஷனலா வருமானம் பெருக்கப்படும். அப்புறம் மின் தடை பார்த்தீங்கன்னா, இதுவரை திமுக 2 முறை ஆட்சி இழந்திருக்குது. 2011 அவர்கள் ஆட்சி இழந்ததற்கு முக்கிய காரணம் மின்தடை. இப்ப ஆட்சி இழந்ததற்கு முக்கிய காரணம் டாஸ்மாக்கும் சட்டம் ஒழுங்கும். அப்ப இந்த தவறுகள் எல்லாம் இந்த ஆட்சியிலையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இந்த ஆட்சிக்கும் ஒரு சரிவு வரும். அதிமுக பலம் பெறும். திமுகவை விட ஒரு வலிமையான சக்தியாக அதிமுக மீண்டு எழும். இன்னைக்கு வாக்களித்த மக்கள் பாத்தீங்கன்னா விளையாட்டு போல ஓட்டு போட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா நடப்பதை பார்க்கிற பொழுது தவறு செய்து விட்டோமோ என்று அந்த மக்கள் நினைக்கிறாங்க. நிச்சயமா அதிமுக கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து வலிமையாக கட்டமைத்துக் கொண்டால் ஆளுகிற வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பல எம்எல்ஏக்கள் கட்சி மாறுறாங்க, அதற்கான முக்கிய தலைவர்களும் இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. இப்படியான நிலையில அதிமுக சர்வைவல் ஆகி மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா இருக்கு. அதிமுக என்பது தலைவர்களை நம்பி இல்ல, தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம். எடப்பாடி பழனிசாமியே போய் திமுகலையோ தாவேக்காலையோ சேர்ந்துட்டாருன்னா கூட பரவாயில்ல, அதற்கு பிறகு கட்சி வலிமை பெறும். அதனால தலைவர்களுக்கான இயக்கம் அல்ல அதிமுக, தொண்டர்களுக்கான இயக்கம் அதிமுக. இல்ல இப்ப இந்த மாதிரியான முயற்சிகள் தாவேகாவுக்கு பலமா பலவீனமா? ஏன்னா ஒரு பக்கம் நம்பர்ஸ் கிடைக்கும், எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தனி பெரும்பான்மையா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் குதிரை பேர அரசியல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குள்ளேயும் தாவேகா சிக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த தூய அரசியல் அப்படிங்கிறதுல இருந்து அவங்க விலகுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுமோ அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இதை நான் இப்படி பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமியே இந்த 25 பேரை தகுதி நீக்க செய்யணும்னு வலியுறுத்தி இருக்கிறார். அவர்களை தகுதி நீக்க செய்தார்னு வச்சுக்கோங்க, சபாநாயகர் ஒரு நேர்மையான முடிவாக பார்க்கப்படும். அந்த தகுதி நீக்கத்துக்கான காரண கர்த்தாவாக எடப்பாடி பழனிசாமி அமைவார். அதன் பிறகு இவர்களை தாவேக்கால சேர்த்து வாய்ப்பு கொடுத்து தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் கெட்ட பேர் தாவேக்காக்கு வந்திருக்காது, எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருக்கும். அப்ப இது போன்ற அரசியல் புரிதல்கள் அவர்களுக்கு இல்லை. இல்ல அந்த இடத்துலதான் நான் முன்னாடியே கேட்டேன், திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல தான் இவங்க வர்றாங்களா, இல்ல அவருடைய அனுமதியின் பேர்ல தான் இங்க வர்றாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க அதையெல்லாம் விட்டுருங்க. இல்ல ஒருவேளை அப்படி தகுதி நீக்கம் செய்தால் அவர்களுக்கும் நீங்க பொறுப்பை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்ல. எஸ்பி வேலுமணி அவர்களா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், காமராஜ் அவர்களா இருக்கட்டும், இப்படி முன்னணி முகங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டிய சூழல் சேர்த்தாம சுயேட்சையை நிக்க சொல்லி ஆதரிச்சு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்கலாம்ல.
நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்களோ தம்பி, பாக்கெட்ல சொல்லிட்டு எடுத்தால் தவறு இல்லை, சொல்லாம எடுத்தா திருட்டு. இவ்வளவுதான வித்தியாசம், இவ்வளவுதான இடைவெளி. அப்ப 25 பேரை தகுதி நீக்க செஞ்சிடறீங்க, 20 பேரோ 15 பேரோ நாங்க தாவேக்கால சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிடுறோம்ங்க. எங்களுக்கு இந்த எண்ணிக்கை போதும், சீனியர் பீப்புள் எங்களுக்கு வேண்டாம், உங்களை அகாமடேட் பண்ண முடியாது. பட் எங்களை நம்பி நீங்க வாக்களித்து நாங்க உங்களை கைவிடல, சுயேட்சையா நில்லுங்க, தனி சின்னத்துல இண்டிபெண்டன்ட்ல நில்லுங்க, வேற அணியா நில்லுங்க, நாங்க ஆதரிக்கிறோம் என்று இருந்தா இந்த கெட்ட பேரெல்லாம் யாருக்கு போயிருக்கோம்? ஒண்ணு வேலுமணிக்கு போயிருக்கோம், பதவி ஆசையால் பரிதவிக்கிறாருன்னு. எடப்பாடிக்கு போயிருக்கோம், இவர் அவர்களை பழி வாங்கி 25 எம்எல்ஏவை காவு கொடுத்துட்டாருன்னு. தாவேக்காவுக்கு கெட்ட பேர் வந்திருக்காது. ஆனா இன்றைக்கு தாவேக்கா வலியென சென்று குதிரை பேர அரசியல் என்று இவர்களை, அதாவது தூய அரசியல் என்று பேசியவர்கள் ஒரு அசுத்தமான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தமிழகத்துல பின்பற்றி இருக்கிறாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்க நேரத்துக்கு நன்றி சார். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.